வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷசே பவரோகிணாம் நிதே சர்வவித்யானாம் ஸ்ரீலக்ஷ்மீ நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गसृष्टुभागं शनोभिः व्यसेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रवृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्ददातु. ஓம் சாந்தி சாந்தி. எனக்கு நாரத பரிவிராஜக உபநிஷத்தில் 203வது மந்திரத்தை பார்க்கலாம். இது 6வது சாப்டரில் நேற்று மந்திரம் ஆரம்பித்தோம். அதில் ஞான உடம்பை பற்றி அறிமுகப்படுத்தணும். லைட்டாக அப்படி இன்ட்ரோ கொடுத்துட்டு போயிட்டோம். அதை இன்றைக்கி லைட்டாக விசாரம் பண்ணிவிட்டு அடுத்த கருத்துக்கு போகலாம். இப்போ ஞான உடம்பு அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்க உடம்பு வந்து மண் சரீரம். மண்ணில் உற்பத்தியான காய்கறிகளையோ அதில் உற்பத்தியான பொருட்களையோ சாப்பிட்டு இந்த உடம்பை வளர்க்குறதுனால மண் சரீரம். அப்புறம் இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச பிற்பாடு இது ஜலசரீரமாக ஆகாயத்துக்கு போய் ஜட்ஜ்மெண்ட் ஆகி திரும்ப ஜலமாக மேகத்துக்கு வந்து மழையாக பூமிக்கு வந்து காய்கறிகளுக்குள்ளே போய் அந்த காய்கறியை சாப்பிட்ற ஆண்குள்ளே போய் பெண்குள்ளே போய் மறுபடியும் இந்த சரீரத்தை எடுக்குது. திரும்ப இந்த சரீரம் மண் சரீரமாக போய் ஜலசரீரமாக போனால் தான் இந்த பிரச்சனை. இதே சரீரத்தை ஆகாச சரீரமாக மாற்ற முடியும், பிராண சரீரமாக மாற்ற முடியும், சுத்த சரீரமாக மாற்ற முடியும். அதாவது அக்னி சரீரம் தான் சுத்த சரீரம். அப்படின்னு என்ன அப்படின்னா, இப்போ முதல்ல ஞான சரீரங்கிறத என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, பாக்கி சுத்த தேகம் வந்து சுருக்கமாக சொல்லணும்னா புண்ணியத்தினால் கிடைக்கக்கூடிய ஸ்தவ உடம்பு. பாக்டீரியா வைரஸ் இருக்காதுன்னு பேசியிருக்கோம். பிரணவ சரீரம் தான் காற்று உடம்பு. அதுதான் பிராணசக்தியாக ஊர்தவ கதியாகி உதான வாயுன்னு மேலே எழும்புறது. அது உயிருக்கு போகிறது, சத்துக்கு போகிறது, சித்த சத்துக்கு அழைச்சிட்டு போகிற வாயு. அடுத்தது ஆகாச சரீரங்கிறது ஞான சரீரம். இந்த ஞான சரீரத்தை 12 ஆண்டுகள் யார் ஒருத்தவன் குருவோடைய சாநித்தியத்தில் இருந்து சிரவண மனன நிதித்தியாசனம் செய்து 10 நிலைகளை அவன் கடக்கும்போது அவனுக்கு 8வது நிலையில் இந்த ஞான சரீரம் கொடுக்கப்படுது. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஞான சரீரத்தை நோக்கி தான் எல்லாருமே பயணிக்கிறோம். ஞானத்தை நோக்கி பயணிக்கும் போது எப்படி பிரம்மத்தை நோக்கி பயணிக்க உள்ளே வந்தோடனே ஒரு முமுக்ஷ பிராமணன் அப்படின்னு வேதம் சொல்லுதோ, அவன் அத்வைத நிலைக்கு ஆன பிற்பாடு வேதம் அவனை பிராமணன்னு அங்கீகரிக்குதோ, எப்படி டாக்டர் ஷீட்டு வாங்கின உடனேயே டாக்டர்னு சொல்கிறாங்களோ, அது மாதிரி இந்த முமுக்ஷோ நமக்கு ஞான சரீரம் 1%லேருந்து ஒரு அனுமானத்தில் சொல்ல உங்களுக்கு புரியட்டுங்கிறதுக்காக 1%லேருந்து அது படிப்படியாக 100% அடையுது. 100வது பர்சன்டேஜில் முழுமையான ஞான சரீரம் வருது. 80வது பர்சன்டேஜில் தான் அங்கீகாரம் கிடைக்கிது. இதெல்லாம் நம்ம வந்து எப்படிங்கிறத பேசுவோம். இப்போது முதல்ல இந்த 12 ஆண்டுகள் ஒரே சிந்தனை. ஞானத்தை தானே அடைய போகிறோம். அதுக்கு தான் ஞானத்தை பற்றி விளக்கம் போட்டு ஒரு சின்ன ஒரு ரைட்டை போட்டிருக்கேன் குரூப்பில். ஞானம் என்பது
ஞானம் என்பது என்ன? ஞானம் என்பது அறிவு. ஒன்றில் நிற்கிறது அறிவு. இன்றைக்கி நான் வலியுறுத்துகிற பேசுகிறத எல்லாம் நீங்கள் உள்வாங்கிங்க. இன்றைக்கி கிளாஸ் ரொம்ப நல்ல கிளாஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே கர்ப்பித்த வார்த்தைகளாக இருக்குது இந்த மந்திரத்தில். 3 மந்திரமுமே 3 நாள் பேசலாம் போல இருக்குது. இப்போ ஞானம்னா என்ன? ஞானம்னா ஒன்றில் நிற்கிறது. பார்த்தீங்களா? அது பேர் என்ன? ஒன்றில் நின்னா அறிவுன்னு பேர். இப்போ யாருமே இந்த உலகத்தார்கள் யாருமே ஒன்றில் நிற்க முடியல. உள்ளே ஒன்று இருக்குது, அதை பார்க்க முடியல. வெளியில் 1000 இருக்குது, லட்சம் இருக்குது, கோடி இருக்குது. அதை பார்க்குறதுக்கு உற்சாகமாக வேகமாக வெளியில் போகிறாங்க. புறத்தில் லட்சம் கோடியை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அகத்தில் ஒன்றை பார்க்குறதுக்கு தயாராக இல்லை. அந்த ஒன்றை பார்க்கணுன்னு நினைக்கிறது தான் அறிவு, ஞானம். அந்த ஒன்றில் பார்க்கணுன்னு நினச்சதும் அதில் நிற்கிறது தான், நின்னா தான் அறிவு கிடைக்கும். நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒன்றில் நிற்கிறீங்களோ அந்த ஒன்றில் தான் நீ உன்னுடைய கடைசி காலம், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ அதில் தான் நிற்கணும். நீ தானே செலக்ட் பண்ண? நீ பிரியப்பட்டு செலக்ட் பண்ணியா? இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வந்தேன்னா அதை விட்டுடலாம். நீ பிரியப்பட்டு செலக்ட் பண்ண பொருள் இன்றைக்கி உனக்கு அங்கீகாரம் கொடுக்காமல் இருக்கலாம், பொருள் கொடுக்காமல் இருக்கலாம், போகம் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு பிரியப்பட்ட அந்த தொழிலாக இருந்தால் அது உனக்கு மிக மிக மேலான வாழ்க்கையும் சித்தி வரைக்கும், இறைவனாக்குற வரைக்கும் கொண்டு போகும். அப்போ ஒன்றில் நிற்கிறது அறிவு. ஒன்றில் நிற்கிறது அறிவு. அடுத்தது அறிவு தான் ஆற்றல். அறிவு தான் ஆற்றல். இப்போ ஆற்றல் செய்கிறதுக்கான போதுமான சத்து இருக்கானா? அறிவு இருந்தால் தான் ஆற்றல் இருக்கும். அதனால் அறிவே ஆற்றல். நாலேஜ் இஸ் பவர்னு சொல்லுவாங்க. அறிவு இருந்தால் தான் அன்புனா என்னான்னு புரியும். மெய்யறிவு, பேசுகிறதெல்லாம் மெய் பற்றிய விஷயம். மெய்யறிவு, அறிவு ஒன்றில் நிற்கிறது, ஆற்றல், அதனால் கிடைக்கக்கூடிய விளைவு, அதனால் கிடைக்கக்கூடிய அன்பு, அப்புறம் ஆனந்தம், அதனால் கிடைக்கக்கூடிய ஆனந்தம், அதனால் கிடைக்கக்கூடிய உயர்வு, அதனால் கிடைக்கக்கூடிய முக்தி, மரணத்துக்கு அப்புறம் வாழும்போது முக்தி, விடுதலை, ஜீவன் முக்தன். வாழ்க்கைக்கு அப்பால் மறுபடியும் தேகம் எடுக்காத ஒரு உயர்ந்த நிலை, அது விதேக முக்தின்னு சொல்லக்கூடிய மோட்சம். அதுவே இறை ஸ்வரூபம். இத்தனை இருக்கும் அந்த ஞானத்துக்குள்ளே. ஞானம் வேண்டி ஞானம்னு என்ன? இறை ஸ்வரூபம் தான். ஆனால் அது இறுதியாக இறை ஸ்வரூபமாக நம்ம மாறினாலும் ஆரம்பத்தில் மார்க்கமே அது பெரிய பயனளிக்குது. ஆச்சா, இந்த அறிவு, ஆற்றல், அன்பு, அமைதி, அதுதான். அன்பு இருந்தால் அமைதி, அமைதி, ஆனந்தம், முக்தி, மோட்சம், இறைவன், எல்லாம் ஞானம். இப்போ அது எப்படி கிடைக்கிது அப்படின்னு கேட்டால், இந்த சரீரம் இதெல்லாம் தொட்டால் அது கிடைக்கிது. எப்படி கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு மந்திரம் சொல்லுது. அதாவது பிதாமக நாரதருக்கு சொல்லக்கூடிய பதில். சத்திய வாகு ஞானம் வைராக்கியாபியாம் விசிஷ்ட தேகோ அவசிஷ்டோ வசேத்து. சத்தியம், சத்தியம்னா என்ன? எப்போதும் இருப்பது, அழியாத பொருள், எப்போதும் வெல்வது, எல்லாவற்றிலும் வெல்வது, வெற்றி கொள்வது. சத்தியமேவ ஜெயித்தன்னு சொல்கிறோம் இல்லையா? சத்துனா என்னது? எப்போதும் இருப்பது, எல்லாவற்றையும் வெல்வது. அன்பு ஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபம், ஆற்றல் ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். சத்து சித்து ஆனந்தம் சொல்லக்கூடியதில் சத்து ஆதாரமாக இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஆதாரம்.
சத்து தான் சத்தியம். சத்து அதனுடைய தன்மை தான் சத்தியம். அதனுடைய சத்து பொருள், அழியாத பொருள். ஒரு பொருள் சாப்பிட்றீங்க, அதில் அமிர்த தத்துவமாக ஒன்று இருக்கும், அதுதான் சத்துன்னு சொல்லுவாங்க. சத்து மாவு, சத்து தானியங்கள் அதான் சொல்கிறாங்க இல்லையா, சத்து அதான் சத்தியம். அது என்றைக்கும் அழியாதது. இப்போ நாம் பார்க்குறது எல்லாமே அழியக்கூடியது. ஆச்சா? இப்போ சத்து அது பேசக்கூடிய வார்த்தை சத்தியம், அது வாக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஓங்காரம் இருக்குது. ஸோ சத்தியம், வாக்கு, வாக்கு, அப்புறம் ஞானம். ஞானத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். அப்புறம் இன்னொரு டெஃபினேஷன் சொல்லணும்னா ஞானத்துக்கு உண்மையை தொடர்ந்து செல்வது, உண்மை பின் செல்வது, உண்மை பின் செல்வது, உண்மையின் பின் செல்வது. ஆணவம் கர்மம் மாயை என்ற பொய்யை எரிப்பது. உண்மை பின் செல்வது ஆணவம் கர்மம் மாயை என்ற பொய்யை எரிப்பது. சொன்னேன் இல்லையா, நம்ம வாழ்க்கை வந்து சேத்துல சிக்கின படகு போல் அறிவுங்கிற கம்பத்தை வச்சு தான் நகர்ந்து போகணுன்னு சொன்னல. அதுபோல் இந்த சம்சாரத்தை அறிவால் உலகை வென்று அன்பால் வழிநடத்தி ஆனந்தத்தை நிரந்தரமாக்கும். அது தனக்கும் சரி பிறருக்கும் சரி. இதுதான் ஞானம். இப்போ இவ்வளோ நாள் அப்போ இப்போ வேதம் என்ன சொல்லுது, நீ போய் பின்னாடி போயின்னு இருக்க, புறத்தில் இருக்கிறதெல்லாம் மித்து. இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு நிச்சயமாக இருக்காது. அதை நம்பி அது பின்னாடியே போகிறேன். அதில் ஆணவம்னா என்ன, அப்படி நான் போகிறேங்கிறது உனக்கு தெரியலை, அது பேர் ஆணவம், அறியாமை. கர்மான என்ன, இந்த பொருள் நிரந்தரமான இன்பத்தை கொடுக்கும்னு நம்பி அதுக்காக உயிரையே கொடுக்குற, வேலை வேலைன்னு அலையிற, அத்தியாவசியத்தை தாண்டி ஓடுற, அது பேர் கர்மா, செயல். அது எப்படி ஆச்சு, சங்கல்பத்தினால ஆசையினால ஆச்சு. மாயைனா என்னது, இதுதான் பொய், 100% பொய். மாயைனா என்னது, எண்ணங்கள் தான் மாயை. மாயைன்னு யாரோ ஒரு பொண்ணு பையன் அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். எண்ணங்கள் தான் மாயை. உனக்கு வர எல்லாமே பொய்யான எண்ணங்கள் தான் வருது. நீ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சிந்திக்கிற எல்லா எண்ணங்களும் பொய்யான எண்ணங்கள் தான் வருது. அது பின்னாடியே சிந்திச்சே சாயந்தரம் ஆகிடுது. இப்போ ஆணவம் கர்ம மாயை ஆயிடுச்சா. இந்த ஆணவம் கர்ம மாயை பொய்ன்னு எரிக்கிறது தான் அந்த நிறுத்திலிங்கம்னு சொன்னது. அங்கே எரிக்கும்போது குரு உபதேசம் தட்சிணாவில் கிடைக்கிது. வாசலில் அவன் இந்திரனாக இருக்கான். இந்திரனா என்னது, இந்திரனான இந்திரியங்கள் பின்னாடி போகிறவன் இந்திரன். அவன் மனுஷன். வாசலில் இருக்கும்போது அவனுடைய புண்ணியந்தான் 36% தான் வாசலுக்கு அவனை கொண்டு வந்துச்சு. கோயில் வாசலுக்கு கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு கொண்டு வந்துச்சுன்னு பார்த்தோம். அங்கே இந்திரலிங்கம்னு ஒன்று, கிரிவலத்தில் இந்திரலிங்கம்னு ஒன்று வைப்பாங்க ஃபஸ்ட்டு. அது எல்லாருக்கும் தெரியாது, கொஞ்சம் மறைஞ்சிருக்கும். சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. சரி, இப்போ பொய்ங்கிறது ஆணவ கர்ம மாயை, சத்துங்கிறது மெய்ப்பின்னாடி போகிறது. சத்துங்கிறது என்னது, மெய்ப்பின்னாடி போகிறது. ஞானங்கிறது என்னது, மெய்ப்பின்னாடி போகிறது, பொய்யை அழிப்பது. அப்புறம் வந்த வேலையை முடிக்கிறது ஞானம். வந்த வேலையை முடிக்கிறது ஞானம், பொய்யை எரிக்கிறது ஞானம், மெய்யை பிடிக்கிறதுன்னு ஞானம். வந்த வேலையை முடிக்கிறது ஞானம், பொய்யை எரிக்கிறது ஞானம், மெய்யை பிடிக்கிறது ஞானம். இது புரியுதா? புரியுதா?
இப்போ சத்தியம் இந்த ஞான உடல் எப்படி கிடைக்குது? சத்தியத்தில் நிற்கணும், வாக்கில் ஓங்காரம் இருக்கணும், மெய்ப்பொருள் இருக்கணும், அறிவு இருக்கணும், ஞானம் இருக்கணும். இதெல்லாம் ஞானம். வைராக்கியம் இருக்கணும். இந்த தேவையில்லாததை பிடிச்சி வச்சுருக்க, நீ பிடிச்சி வச்சுருக்கிறது எல்லாமே பொய் தான். நீ பிடிச்சி வச்சுருக்க எல்லாமே தேவையற்றது தான். அதுக்கு உயிரே கொடுக்குற, அதுக்காக அழுவுற, தவிக்கிற, ஒவ்வொரு நேரமும் செகண்ட் துடிக்கிற, செத்து சொத்து பொழைக்கிற அந்த பொய்யை பிடிக்கிறதுக்கு. எவ்வளோ அறியாமை பார்த்தீங்களா? பொய்யை பிடிக்கிறதுக்கு அது என்னதுங்கிற, என்னது நான், எனது. நான்கிறது என்ன? இமேஜ். அது நான்கிறது இமேஜ். நான் எனதுங்கிறது பொய், உடமையை சொல்கிற. இங்கே எல்லாமே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எடுக்கப்படும். இதுதான் மெய்யறிவு. அது என்னோட்டு பயிரே கூடாது, எனக்கே வேணும், எந்துன்னு எதுவுமே ஒன்று இல்லை. உனக்கு கொடுத்துருக்கு, உனக்கு மரணம் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு மரணம் இல்லை. உனக்கு ஒரு டூரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்குள்ளே வந்த வேலையை செய்யணும். செய்யலைன்னா காலம் போயிடும். எல்லாத்தையும் காலம் விழுங்கிடும். இந்த உலகத்தையே காலம் விழுங்க போகுது. தான் கால பைரவர்னு வச்சாங்க. எல்லாரும் அவருக்குள்ள ஒடுக்கம். காலத்துக்குள்ளே எல்லாரும் ஒடுக்கமாகறாங்க, இறைவனை தவிர. காலாதீத்தனாக இருக்காங்க. அப்போ சத்தியம் வாக்கு, சத்தியம் வாக்கு, ஓங்காரம், ஞானம், வைராக்கியம். தேவையில்லாததெல்லாம் விடுறது. இப்போ எல்லா குப்பையும் ஒன்றா பிடிச்சி வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்காக சாவுறான். ஹார்ட் அட்டாக் வருது, கவலையாக இருக்கான், துக்கமாக இருக்கான், மற்றவங்களை காலி பண்ணிடுறான், தான் வாழ்கிறதுக்கு பிறரை கெடுத்துடுறான். ஏன்னா எல்லாம் இந்த பொய்யுக்காக. ஸோ பொய்யை விடுறது, பொய்யை எரிக்கிறது ஞானம். மெய்யை பிடிக்கிறது ஞானம். ஒன்றில் நிற்பது ஞானம். ஒன்றில் என்னென்ன கிடைக்கும்? அறிவு, ஆற்றல். நல்லா புரிஞ்சுங்க. ஒன்றில் நிற்கிறது இதுதான். எல்லாருமே இந்த ஒன்றில் நிற்கிறது தான் உலக மகா சாதனை. ஒன்றில் நின்னவன் எல்லாம் சாதிச்சிருக்கான். ஒன்றில் நிற்காமல் அலையிறது தான் சாதிக்காமல் போயிடுது. ஏன்னா அது புறத்தை பார்க்குது. அகத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று தான் தெரியும், புறத்தை தான் கோடி கோடியாக தெரியுது. கோடி பின்னாடி போக முடியாது, ஒன்றுக்குள்ளே போகணும், உனக்குள்ளே போகணும். அப்போ ஒன்றில் நிற்கிறது அறிவு, ஆற்றல், அன்பு, அமைதி, ஆனந்தம், முக்தி, மோட்சம், இறைவன். 8 பலன்கள். அதுதான் ஞானம். புரியுதா? அடுத்தது வாக்கில் ஓங்காரம் இருக்குது, பேச்சில் சுத்தம் இருக்கணும். மனசா வாச்ச கர்மனால் ஒரு சத்தியம் இருக்கணும், அது பேர் வாக்கு. அப்புறம் ஞானம். இப்போ நான் சொன்னதெல்லாம் ஞானம். சத்துங்கிறது அழியாத பொருள், எப்போதும் இருப்பது, அன்பு பொருள். ஞானத்துக்கு சொன்னது எல்லாம் சத்தியத்துக்கு பொருந்தும். அதனால தான் சத்தியம், ஞானம், அனந்தம்னு சொல்லுவாங்க. சத்து, சித்து, ஆனந்தம் ரெண்டுமே ஒன்று தான். 2 மகா வாக்கியமும் ஒன்று தான். அப்புறம் கடைசி என்னது? வைராக்கியம். எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் விட்டுடணும். விட்டுட்டா இந்த சுத்த தேகம்னு புண்ணியத்தினால தான் இந்த சுத்த தேகம் ஏற்படுது. இப்போ நீங்கள் வாசலில், கோயில் வாசலில் நின்று கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அங்கே இந்திரனாக இருக்கீங்க. இந்திரன் எதுக்கு உங்களுக்கு பேர் கொடுத்தாங்க? இந்திரியங்கள் பின்னாடி, புலன்கள் பின்னாடியே வெளியில் போகிறீங்க 36%. ஆனால் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, நல்லது ஏதோ பண்ணியிருக்கீங்க. அதனால் கோயில் வாசலுக்கு வந்தீங்க. கோயில் வாசலில் உங்களுக்கு உபதேசம் ஆகாது. யாரோ சொல்லியிருக்காங்க, கிரிவலம் பண்ண உன் பாவம்லாம் நீங்கும், நீ நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக பணம் வேண்டியோ பொருள் வேண்டியோ நோயை தீர்க்கறதுக்கோ சுத்த ஆரம்பித்தார். அக்னிலிங்கம் வரும்போது உன்னுடைய தமோகணமோ ரஜோகணமோ எரிக்கப்படுது. இப்போ நீங்கள் 9, 8 10 பிரகாரத்தில் 10 நிலைகளில் நீங்கள் எங்கே இருக்கீங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். தட்சிணாவில் குரு வராங்க, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் பூரணமாக ஆகுது. ஆனால் ஞானம் வரலை. அதுக்கான ரூட் மேப்பு, ஒரு கைடு என்ன பண்ணுவாங்க? போகிறப்பயே இங்கே தான் போகிறோம், இத்தனை இடத்துக்கு போகிறோம், இங்கே தங்குவோம், இங்கே சாப்பிடுவோம், இங்கே குளிப்போம், இங்கே டிஃபன் சாப்பிடுவோம், இங்கே தூங்குவோம், இங்கே பிரகாரம் பண்ணுவோம், அப்படி சொல்லுவாங்களா? அது மாதிரி முதல்ல ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துருவாங்க. அந்த 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 வழியிலே அவன் போயிட்டு இருப்பான், போயிட்டு இருக்கணும்.
இப்போ தெரியுதா குரு இல்லாத வாழ்க்கை பால் அசுர வாழ்க்கைன்னு? ஏதோ இருட்டிலேயே எல்லாருமே தேடிட்டு தானே இருந்திருக்கான். அப்போ ஞான சரீரம் எப்படி கிடைக்கிது? இது வந்து ஞான சரீரம் முதல்ல எப்படி டாக்டர் சீட்டுன்னு சொன்னோன்னே டாக்டர்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி பிரம்மத்தை தேடுறவனுக்கு அதுக்கு முன்னாடி ஞானத்தை தேடுன்னு சொல்லுது. ஞானத்தை தேடுறவனுக்கு முமுக்ஷுன்னு பேர். ஞானத்தை தேடுறவனுக்கு அந்த பயணமே ஒரு இடத்துல முமுக்ஷாக இருப்பான், ஒரு இடத்துல யோகியாக இருப்பான், ஒரு இடத்துல ஞானியாக இருப்பான். ஆதாரம் பக்தி. இது எல்லாத்துக்கும் ஆதாரம் பக்தி இருந்ததுனால தான் இதெல்லாம் அவன் சுற்றி வரான். பரம்பொருளை சுற்றி வரணுங்கிற எண்ணம் வந்துச்சுல்ல, ஈஸ்வரன்பால் அன்பு வந்துச்சுல்ல, அதுதான் பக்தி. அடுத்தடுத்த நிலைகளை அதே ஈஸ்வரன் தட்சிணாவில் சவுத்தில் உபதேசத்தை பண்ணுறாருன்னு சொன்னோமா. இப்போ என்னாச்சுன்னா இந்த சத்திய வாக்கு ஞான வைராக்கியாபியாம் விசிஷ்ட தேகம் இறை சரீரம், விசிஷ்ட தேகம் ஞான தேகம், அவசிஷ்ட எஞ்சி இருக்கிறது எது அதுதான் அறிவு. இப்போ நீங்கள் இதை கேட்க 12 வருஷம் ஆகிடும். அதுக்குள்ளே உங்கள் 12 வருஷத்தில் சயின்டிஃபிக்காகவே செல்லு மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு செல்லுலேருந்து ஒரு செல்லு மாறுதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? அது ஒரு பாயிண்ட்டு. ஞான சரீரம்னு சொன்னோமா. அடுத்தது ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த இதில் இந்த உலகை வெல்றதுக்கு, இந்த பொய்யை வெல்றதுக்கு இந்த ஞானம்தான் எல்லா இடத்துலையும் வேலை செய்யுது. நீ பணம் வேணும்னு கேட்டாலும் சரி, பொருள் வேணும்னு கேட்டாலும் சரி, போகம் வேணும்னு கேட்டாலும் சரி, இறைவன் வேணும்னு கேட்டாலும் சரி, திருப்தி வேணும்னு கேட்டாலும் சரி, அமைதி வேணும்னு கேட்டாலும் சரி, ஆனந்தம் வேணும்னு கேட்டாலும் சரி, அறிவு இல்லாமல் இது கிடைக்காது. நல்லா புரிஞ்சு தெளிவாக. அறிவை நீங்கள் சேமிக்காமல், மெய்யறிவை சேமிக்காமல் ஆனந்தம், அமைதி, ஆற்றல், முக்தி, மோட்சம், இறைவன் எதுவும் கிடைக்காது. அறிவு இருந்தால் தான் நீ கேட்குறதெல்லாம் கிடைக்கும். நீ எந்த நிலைக்கு போகணுன்னு நினைக்கிறியோ அதுக்கான ஆதாரமான அறிவை தேடு. அதுக்காக தபஸ் பண்ணு. அதுக்காக தான் ஒன்றில் நிற்க சொல்லுது. நீ ஒன்றில் நின்னால் தான் அது சார்ந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட வரும். சொல்கிறது புரியுதா? இப்போ நீங்கள் பிரம்மம் வேணும்னு நினச்சதுனால தான் அது சார்ந்த விஷயங்களாக குரு வந்தாங்க, வேதம் வந்துச்சு, உபதேசம் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நீ பிரம்மம் வேணும்னு நினைக்கல, காசு வேணும்னு நினச்சிருந்தா இங்கே உக்காந்துருக்க மாட்டேன், உன்னை உள்ளே விடாது. வேறு எங்கேயோ உட்காந்துருப்பேன், வேறு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன் பொருளுக்கு. எங்கே இருந்தாலும் அதுக்கான அறிவு இல்லாமல் அதை நீ அடைய முடியாது. அது நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் இப்போ இது எல்லாருக்குமே யாருக்குமே தெரியாத விஷயம் என்னன்னா, ஒன்றில் நின்று அதற்கான அறிவை பெறணுங்கிற அறிவு இல்லை. இது புரியுதா? அப்போ அறிவு இருந்தால் தான் இந்த உலகத்தை வெல்ல முடியும். அதுதான் இந்த சம்சார சாகரத்தில் சேத்துல சிக்கிக்கிட்டு இருக்க படகை நகர்த்தி விடக்கூடிய, வழிகாட்டக்கூடிய, தொடர்ந்து பயணிக்க வைக்கக்கூடிய அந்த கம்பந்தான் அந்த நேற்று ஞானம். நேற்று பார்த்தோம் இல்லையா? அதுதான் ஏவமப்பி நாவமதி பங்க கர்ணதாரன்னா யானை கர்ணதாரம். அதுக்கு பேர் பார்த்தீங்களா? சமஸ்கிருதத்தில் பல பேர் இருக்குது. கர்ணதார, காதை சுமந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு கர்ணதாரி அப்படின்னு சொன்னால் பெண் யானை. கர்ணதார இவன் வந்திருக்கு இதில். அந்த யானை அவ்வளோ பெரிய யானையை எந்தனா யாருன்னா பாகன், சாரதி, யானையை பாகன் சொல்கிறோம் இல்லையா? அவன் அறிவுங்கிற அங்குஷத்தினால தான் அதை கட்டுப்படுத்துகிறான். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையை அறிவுங்கிற அங்குஷத்தினால தான் கட்டுப்படுத்த முடியும். முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்கலைன்னா அது நரகமாக்கிடும். முடிவுகளை எடுக்க வேண்டியது அது ஆபத்தானது, நரகமானது. முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்கலைன்னு சொன்னான். டெசிஷன் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. டெசிஷன் மேக்கிங், பிளானிங் சொல்கிறோம்ல, பிளானிங் மாறுது, டக்குன்னு டெசிஷன் கரெக்டாக இருக்கணும். பிளானிங் மாறுது, சந்தர்ப்ப சூழ்நிலை மாற்றுதுன்னு சொன்னால் டெசிஷன் கரெக்டாக இருக்கணும். பார்க்குறீங்கல்ல, ப்ராக்டிக்கலாக பார்க்குறீங்கல்ல, என் கூட பயணிக்கிறீங்க, பார்க்குறீங்களா இல்லையா? எப்படி டெசிஷன் டக்குன்னு மாற்றிடுவேன். மாற்றுறதில்ல, டக்குன்னு ஃபைனல் பண்ணுவேன்.
இறுதி முடிவை ரொம்ப டக்குன்னு எடுத்துருவேன். கரெக்டாக இருக்கும், 100% கரெக்டாக இருக்கும். அதனால தான் தோல்வி இல்லை. அறிவு இல்லைன்னா தோல்வி வரும், உட்காந்து அழ வேண்டியதுதான், போன காரியம் நடக்காது. அப்போ ஒன்றில் நிற்கணுங்கிறது தெளிவான விஷயம், உள்ளே போகணுங்கிறது தான் அறிவு. இப்போ ஞானம்னா என்னன்னு தெரியுதா? இப்போ இறைவன் ஞானம், அமைதி ஞானம், ஆனந்த ஞானம், ஆற்றல் ஞானம், அன்பு ஞானம், பேரு புகழ் எல்லாம் இதனால தான் வருது. இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? இதை அறிவை மட்டும் தவிர இதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்குற. அறிவு இல்லை, ஆனால் இதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்குறேன். அதான் கேட்டுருக்கேன். அறிவை தேடாமல் பாக்கி எல்லாத்தையும் தேடுனா அது கிடைக்காது. அதை தான் இப்போ எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். 80% மக்கள் இதுதான் பண்ணிகிட்ருக்கான். நீ 1000 காரணம் சொல்லலாம் அதுக்கு. இப்படி ஏன்னா அப்படி போனேன், அங்கே போனேன், இங்கே வந்தேன், அதை செஞ்சேன், சூழ்நிலை அடிச்சது உதைச்சது குத்துனுச்சு, அதெல்லாம் குத்தம் எட்டி உதைக்கும் எல்லாம் பண்ணோம். நீ உன்னுடைய அந்த டெசிஷன் இருக்கு இல்லையா, உன்னுடைய நோக்கம், உன்னுடைய குறிக்கோள், அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கும் கேட்டவொடனே கிடைக்கல. நான் வந்த சென்னைக்கு எந்த நோக்கத்தோடு வந்தேனோ அதுக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் நான் அந்த நெருப்பை நான் அணைய விடலை. அந்த நெருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டே வந்தேன். இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அது விஸ்வரூபம் எடுக்கும், அண்ணாமலையார் மாதிரி. அதனால் அறிவு தான் உனக்கு வாழ்க்கையை. அறிவால் உலகை வென்று அன்பால் வழிநடத்தி, அது உன் குடும்பத்துக்கும் சரி, சொசைட்டிக்கும் சரி. அறிவால் உலகை வென்று அன்பால் வழிநடத்தி ஆனந்தத்தை நிரந்தரமாகிறது தான் ஞானம். புரியுதா? இப்போ இவங்க அறிவும் இல்லை, அன்பும் இல்லை, ஆனந்தமும் இல்லை. என்ன காரணம்? ஞானம் இல்லை. ஞானம்னா என்ன? ஒன்றில் நிற்கிறது, மெய்யில் நிற்கிறது. வெளியில் 1000 நிற்கிறது இல்லை, உள்ள ஒன்றில் நிற்கிறது. சர்வ கிருத்தகம் நஸ்வரமிதி. நீ எதெல்லாம் பார்க்குற, எதுக்காக உயிரை விடுற, சூசைட் பண்ணிக்கிற, வீட்டை விட்டு ஓடுற, ட்ரெயினில் போய் குதிக்கிற, என்னென்னமோ பண்ணுற, எல்லாம் பொய்யுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கங்கிற அறிவே இல்லை உனக்கு. எல்லாத்தையும் மறக்கிற இல்லை. எது மறைக்குது? ஏதோ ஒன்று மறைக்குதே இந்த அறிவை. ஏதோ ஒன்று மறைக்குதே. பொய்யுக்காக எங்கேயோ போய் உழுவுற, குட்டையில் போய் உழுவுற, கிணத்துல போய் உழுவுற, பொய்யுக்காக. என்ன அவனுக்கு என்ன கேட்டு பாருங்கள், அவன் உளுந்தவன்லாம் கேட்டு பாருங்கள். சப்போஸ் அவன் பொழைச்சிருந்தானா ஏதாவது ஒரு அல்பமாக சொல்லுவான். புரியுதா? ஏன் அது மெய்யுக்காக அப்படி ஒருத்தவங்க கூட உயிரை விட மாட்டேங்கிறடாப்பா. இறைவனை பார்க்க போகிறேன், இறைவனை பார்க்கலன்னா நான் உயிரை விட்டுருவேன் ஒருத்தவங்க சொல்ல மாட்டேங்கிறீங்கப்பா. குருவை பார்க்கலன்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு ஒருத்தவனும் சொல்ல மாட்டேங்க. பொய்யுக்கு இவ்வளோ உயிரை விட்றீங்களே, கர்மம் கர்மம். ஏன்னா இந்த அல்பமான இன்பத்துக்கு அவ்வளோ துடிக்கிறீங்க. பேரின்பம் நிரந்தரமானது வேண்டான்றீங்க, அல்பமானது இப்போ கிடைக்கிது அது போதுங்கிறீங்க. பேரின்பம் உள்ளே போனால் கிடைக்கும், ஆனால் உள்ளே போக முடியல. ஏன்னா குரு இல்லை, ஏன்னா புண்ணியம் இல்லை. சர்வகிருத்தகம் நஸ்வரமிதி. இங்கே இருக்கிற எல்லாம் ஒரு நாளைக்கு போயிடும். அதுதான் மாயைன்னு சொல்கிறோம். சங்கரர் மாயாவாதி இவங்கெல்லாம். ஏண்டா இல்லாததை இல்லைன்னு தானடா சொல்கிறோம். இல்லாததை இல்லைன்னு தானே சொல்லணும். நாங்கள்லாம் இவ்வளோ பேர் இருக்கிறோமே, எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு? இல்லைன்னு சொல்லலை, இருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறோம். இருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறத ஒத்துக்கிறீங்க, இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்க. சரி, நாளைக்கு இல்லைன்னு சொல்லட்டுமா? அப்போ ஒத்துக்கிறீங்களா? மாயாவதி அவங்கெல்லாம். தன்னையே பிரம்மன்னு என்ன தப்புன்னு கேட்குறேன். நான் நல்லவன், நான் அன்பானவன், நான் அறிவான. இப்போ ஞானத்தில் உள்ள அத்தனையும் அகம்பிரமாஸ்மிக்கு பொருந்துது. அகம்பிரமாஸ்மினா என்ன? நான் ஞானஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபம், அன்பு ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்கிறான்.
சத்து சித்த ஆனந்தம்னா என்னங்க? பிரம்மத்தினுடைய கேரக்டர்னு வச்சுருக்கோம் வச்சுக்கோங்க, பெரியவங்க வச்சுருக்காங்க சத்து சித்த ஆனந்தம்னு. என்ன அர்த்தம்? நான் நல்லவன், நான் அறிவானவன், நான் ஆனந்தமானவன். அதில் என்ன தப்பு இருக்கு? தன்னையே கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. சொன்னால் என்ன? உனக்கு எரியுது, உனக்கு புகையுது, உனக்கு தாங்க முடியல, உனக்கு புரியல, உனக்கு கிடைக்கல. நீ ஒரு கேடுகட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேனே உனக்கு தெரியலை. சாக்கடையில் கிடக்கிற புழு மலத்தை சாப்பிட்டுட்டு சாக்கடையை தண்ணீரை தான் குடிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தெரியுமா? பன்னிக்கு தெரியுமா நம்ம அந்த மலத்தில் உருண்டு பிறண்டு குளிர்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு? அதுக்கு ஒரு அறிவு வேணும். அப்படி இத்தனையும் கடந்த வந்த வேலையை இப்போ அறிவால் உலகை வென்று அன்பால் வழிநடத்தி ஆனந்தத்தை நிரந்தரமாக்குவோங்கிறது தான் ஞானம்னு சொன்னோமா, அந்த இடத்துல தான் வந்த வேலை முடிகிறது. கிருத்த கிருத்தியம்னு பேர். எத்தனை பேர் வந்த வேலையை செய்கிறீங்க? எத்தனை பேர் வந்த வேலையை செய்கிறீங்க? எல்லாம் பொய்யை தான் செய்கிறீங்க. பொய் பின்னாடியே வாழ்நாள் ஃபுல்லாக போகிறீங்க. பொய்யுக்காக சாக்ரிஃபைஸ், தியாகம், இன்னும் என்னென்னமோ இருக்குது வார்த்தைகள் வச்சுருக்கானுங்க. பொய் உலகம், அதுதான் மாயாஜாலம்னு சொல்கிறோம். இப்போ ஒரு மேஜிஷியன் தான் செய்கிறது மேஜிக்னா நம்மளை ஏன் பார்க்க விட மாட்றான், கிட்டக்க போக விட மாட்றான்? ஒரு கட்சிப்புலேருந்து புறாவை கொண்டு வரானா, புறா உண்மையாக பொய்யாங்கிறது நம்மளுக்கு ஒரு பிசி சர்க்காரை யாரோ ஒருத்தர் தாஜ்மஹாலே அப்படியே ஒரு செகண்டு மறைச்சிட்டார். ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாருக்கும் முன்னாடி அவ்வளோ லெங்க்தியாக இருக்குது, 12-13 கேரேஜ் கூட அப்படியே மறைக்கிறாரு. எல்லோரும் ஆமாம் மறைச்சிட்டாருன்னு சொல்கிறோம். உண்மையா? மறைக்க முடியுமா? எப்படி மறைச்சார்? ஏதோ ஒரு ட்ரிக் பண்ணுறாரு, அதை சொல்லுவாரா? கேளுங்க போய். இரு நீ எப்படி மறைக்க நான் பார்க்குறேன், இரு ஒரு நிமிஷம் உன் கையை ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கிறேன், இப்போ பண்ணு அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பொய்ன்னு தெரியுதில்ல. கொஞ்சம் நேரம் நம்ம கண்ணை கட்டுறான். உங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீனை போடணும்னா ஸ்க்ரீன் ஒரு டக்கு போட்டால் நீங்கள் அவுட்டு, தெரியுமில்ல? நிறைய மேஜிக் இருக்குது, அதெல்லாம் அது பின்னாடியே போகிறோம், அதனால தெரியல. அதனால் வந்த வேலையை முடிக்கிறது ஞானம். கிருத்தகிருத்தியம் பவதி ந அகம் பிரம்மேதி விவகாரேத் கிந்து பிரம்மம் அகமஸ்தி தெஜஸ் திரம் ஜாகிரதம் சொப்னம் சுஷிப்து. நேற்று பார்த்ததை ஹைலைட் பண்ணுறேன், நேற்று பார்த்த மந்திரத்தை ஹைலைட் பண்ணுறேன். அகம் பிரம்மாஸ்மின்னு நீ அது வரைக்கும் சொல்ல முடியாது. எது வரைக்கும் இந்த 3 உடலை விடாமல் இருக்கிறியோ, விட்டுட்டீங்கன்னா நீ பிரம்மன்னு சொல்லிக்கலாம். இப்போ நான் கடவுள்னு சொன்னால், அகம் பிரம்மாஸ்மி, நான் நல்லவன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நான் அறிவாக இருக்கிறேன்னு சொன்னால் யாருக்கு தீங்கு வந்துடுமா? அப்போ ஏன் எரியுது? அதை பற்றி பேசுகிறவன் ஒருத்தவனுக்கு அது அறிவு இருக்கா? அகம் பிரம்மாஸ்மியை பற்றி பேசுகிறவன், அதை மறுத்து பேசுகிறவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறேன். புரியலைன்னா புரிஞ்சுக்கணுமே தவிர இவர் பெரிய சங்கரர் மாதிரியும் ராமானுஜர் மாதிரியும் பேசுகிறார். புரியுதில்ல? கேட்குறதெல்லாம் ஆட்டுக்கூட்டம் 80% ஆடுங்க தான் இருக்குது. என்ன பண்ணோம்? அது பேனு கற்றுனா இதுவும் பேனு கற்றும். அது பயமாக ஒலி எழுப்புணுன்னா இதுவும் பயமாக ஒலி எழுப்பும். அது மகிழ்ச்சியாக ஒலி எழுப்புனுச்சுன்னா இதுவும் மகிழ்ச்சியாக ஒலி எழுப்பும். அதுவும் ஆடு, இது ஒரு ஆடு. அப்போ உண்மை பின் செல்வதே ஞானம். தெளிவாக இருக்கணும். புரியுதா? இன்னைக்கு மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். புத்தியதி, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அவயவங்களில் புத்தி, அதாவது சூக்ஷ்ம உடம்பு, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் 4மே மனம்தான். இப்போ மனம்தான் மாயை. மனம் இருக்கிற வரைக்கும் துவைத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். மனம்னு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, மனம் எங்கேருந்து வருதுன்னா சங்கல்பத்தினால வருது. சங்கல்பம்னா ஒரு பொருளை பார்த்து அது எனக்கு வேணும் அப்படின்னு பொருளை பார்த்துட்டீங்கன்னா அது எனக்கு வேணும் வேண்டாம் நீ சிந்திக்காமல் இருக்க மாட்டேன். எதை பார்த்தாலும் சிந்திக்கிறியா இல்லையா? எதை பார்த்தாலும் சிந்திப்பா, அப்புறம் வேணும்ப. முதல்ல சிந்திப்பா, அப்புறம் எனக்கு வேணும்ப. இதே மாதிரி வேணும், இப்படியே வேணும், அப்படியே வேணும், அதுவே வேணும், அது மாதிரி கூட வேண்டாம், அதுவே வேணும். பார்க்குறதெல்லாம் நினைக்கிறோமா இல்லையா?
அதனால் பல விஷயங்களை நம்மளை பார்க்கவே விட மாட்டேங்குது இயற்கை. இவன் அங்கே விட்டா அதை கேட்பான், இங்கே விட்டா இதை கேட்பான். சங்கல்பம் போரான கொடைக்கு ஏற்றிக்கிட்டே போகிறோம். சங்கல்பம் பண்ண உடனே மனம் பிறந்துடும். சங்கல்பம் இல்லைன்னா மனம் இல்லை. சங்கல்பம்னு ஒன்று வந்தால் மனம்னு என்னென்னா துவைத்தம். ரெண்டுக்கு மேற்பட்டது. இப்போ எப்போல்லாம் நீ மனம் இருக்கோ அது வரைக்கும் உனக்கு குழப்பம் இருக்கும், பயம் இருக்கும், சந்தேகம் இருக்கும், பதட்டம் இருக்கும், எல்லாமே. மனம் உள்ளே போயிடுச்சு, உள்ளே போனால் பயப்படும். உள்ளே கனமாக இருந்தால் உள்ளே போக முடியாது. அதனுடைய சட்டையெல்லாம் அவிழ்த்து அதே இல்லை வெங்காயம் மாதிரி தான் மனம். அதை உரிக்க ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒன்றும் இல்லாத போகிற தருணத்தில் நீ மட்டும்தான் இருக்க. சித்துங்கிற நீ தான் இருக்கிற. அப்போ நீ அறிவு ஸ்வரூபமாக இருக்க. அப்போ உனக்கு எல்லாம் க்ளீனாக தெரியுது. குழப்பம் இல்லை, பதட்டம் இல்லை, பயம் இல்லை, துக்கம் இல்லை. எப்போ உள்ளே போனால், வெளியில் போனால் மனம் கனமாகிடும். இப்படிப்பட்ட மனம்தான் இப்போ அக்னிலிங்கத்தில் தமோகுணமாகவும் ரஜோகுணத்தையும் நீக்கிட்டு குருவை தரிசனம் பண்ணிவிட்டு குரு உபதேசத்தில் நிறுத்திலிங்கத்தில் ஆணவ கர்ம மாயை எரிக்கும் போது சுத்தமாக லேசாகிடுது. அப்போ தான் அதுக்கு வாயு சரீரம் கொடுக்கப்படுது. வாயு சரீரம்னா உதான சரீரம், உதான வாயு மேல் நோக்கி போகுது. எது இந்த சித்தை நம்ம பார்க்குற தியானம் பண்ணும்போது என்ன நடக்குது? சகசிராரமோ புருவமத்தியமோ தியானம் எங்கே பண்ணுறீங்களோ அங்கே முதல்ல போகிறது பிராணன் தான். எங்கே டிப்ரெஷன் ஏற்படுதோ, எங்கே நம்ம வெப்பத்தை உருவாக்குறோமோ, எந்த இடத்த பாயிண்ட்டை நோக்குறோமோ அந்த பாயிண்டில் ஒரு டிப்ரெஷன் ஏற்படுத்தி அங்கே வாயுவை நிரப்பி, வாயு நிரப்புகிற இடத்துல வாயு போதில்லை, வாயுக்குள்ளே தான் சித்து இருக்குது. பிராணனுக்குள்ளே தான். பிராணன் சும்மா போக முடியாது. கண், காற்று, கருத்து எங்கே போதோ, அதாவது உன்னுடைய கருத்துனா மனம். உன் கருத்து சகசிராரம் போதா காற்று அங்கே போகும். அதுக்குள்ளே கண் அங்கே பார்க்குது. அதான் மேல் நோக்கி பாபாலாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கிற போஸ்டர் தான் அந்த போஸ்டர் தான் அது. நிறைய பேர் அது மாதிரி மேலே பரமஹம்ச யோகானந்தா கூட அந்த போஸ்டர் காமிக்கிறார். டக்குன்னு சமாதிக்கு போகிறார். அப்போ கண்ணு போகிற இடத்துல உங்கள் மனம் போகுது. மனதுக்குள்ளே தான் சித்து இருக்குது. இந்த மனம் சும்மா போகாது. பிராணன் இருந்தால் தான் பயணிக்கும். பிராணன் இல்லைன்னா மனம் இல்லை. அதை புரிஞ்சுக்குங்க. பிராணன் ஒடுக்கிட்டிங்கன்னா மனம் இல்லை. மனத்தை ஒடுக்குனா பிராணன் இல்லை. அதாவது உள்ளேயே இருக்கும், வெளிப்படாது. இப்போ பிராணசக்தி நிறையா இருக்குது. அதை உள்முகப்படுத்திட்டிங்கன்னா மனம் இல்லை. மனம் இல்லைன்னா நீங்கள் யதார்த்தமாக எப்படி இருப்பீங்க? இப்போ எனக்கெல்லாம் நிறைய நாள் சாமானிய மனிதர்கள் மாதிரி நான் நம்பர் 1 ஆகணும், அதுவாகணும், இதுவாகணும்னு நினைக்கும் போதெல்லாம் உள்ளே இருந்து அற்புதமான ஒரு குரல் கேட்குது. அமைதியாயிரு, விவேகமாக போ, மெதுவாக போ. ஒன்றும் இங்கே நீ அடையிறதுக்கே இல்லை, எல்லாவற்றையும் நீ அடைந்து விட்டாய். அப்படியே உள்ளே குரல் கேட்குது. அப்படியே சைலண்ட் ஆகுறோம். அப்படியே கொதிக்கிற அந்த பால் அப்படியே அடங்குற மாதிரி தானாகவே மனசு ரொம்ப சந்தோஷமாக, நிறைவாக, திருப்தியாக ஒடுங்குது. ஏன்னா இந்த சாமானியர்கள் மாதிரி அதே ஒரு தூண்டுதலும், ஒரு உத்வேகமும், ஒரு ஆக்சிலரேட்டரும் எங்குள்ளே இருக்குது. அகங்காரம் தான் ஆக்சிலரேட்டர். அகங்காரம் தான் நான் எனதுங்கிற வேகத்தை உருவாக்குறது. உத்வேகத்தில் பண்ணு, நான் செய்வேங்கிறது, செய்ய மாட்டேங்கிறது, சேலஞ்சு பண்ணுறது, நடத்தி காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அடியன் பேசுகிறது உங்களுக்காக. அது ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக. அது உங்களுக்கு தெரியாது. நடத்திக்கிட்டு தான் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? நடத்திக்கிட்டு தானே இருக்கும் 25-30 வருஷமாக. நான் சும்மா இருந்தேன்னு தோணுது. வெளியில் பார்க்குறவங்களும் இத்தனை சாதனை படைச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ புத்தியா புத்தியதி, புத்தி இருந்தால் சிந்திக்கிறான். சித்தேன சேத்தையத்தை, சித்தம் இருந்தால் பதிவு செய்கிறான். அகங்காரேன அகங்காரேத்தி, அகங்காரம் இருந்தால் நான் எனதுங்கிறான். விசர்ஜிய இதெல்லாத்தையும் நீக்கினா ஜீவ ஏத்தான தேக அபிமானேன ஜீவபவதி. இந்த நான்கிறது நீ யாரு? ஜீவன். நீ யாரு? நீ அல்பம். அப்படிலாம் சொல்கிறது உன் உடம்பு தான், உன் மனசு தான். உன் மனசும் உன் உடம்பு தான். உனக்கு உடம்புக்கு வித்தியாசம். நீங்கள் உடம்பு அல்ல, நீங்கள் மனசும் இல்லை, நீங்கள் புத்தியும் இல்லை,
இங்கே அகங்காரமும் இல்லை, நீங்கள் சித்தமும் இல்லை, நீங்கள் எண்ணங்களும் இல்லை. நீங்கள் ஆத்மா, பரம்பரையுடைய அம்சம். 1% இருக்கக்கூடிய அக்னி 1% இருந்தாலும் அது அக்னி. அதுக்கு பிராணன் சேர்ந்துச்சுன்னா அது விஸ்வரூபம் எடுக்கும். அந்த பிராணன் தான் அறிவு. அந்த அறிவை கொடுக்கறது தான் வேதம். அந்த சுவிட்சை ஆன் பண்ணுறது தான் குரு. புரியுதா? அந்த அக்னிக்கு பிராணசக்தியை கொடுக்கறது வேதம். அந்த வேதங்கிற சுவிட்சை ஆன் பண்ணுறது குரு. இந்த குருக்கு பின்னாடி உன்னுடைய இஷ்ட தெய்வம் மறைஞ்சிருக்கு. அப்போ நீ எது வரைக்கும் ஜீவ ஏத்தான தேக அபிமானம், நீ இந்த உடம்பு தானா, இந்த உடம்பு தானா, உடம்பு தானா, உடம்புல கீறல் பட்டாலும் அடிப்பட்டாலும் உதப்பட்டாலும் சின்னதாக வலிச்சாலும் ஐயோ வலிக்குதே, கீறல் பட்டா ஐயோ உடம்பே போயிடுச்சே, வீங்கி போயிடுச்சே, தலை வலிக்குதே. இந்த சூழ உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்புல நீ கட்டிக்கிட்டு இருக்க, நீயே கட்டிக்கிட்டு இருக்க. இந்த 3 முடிச்சு நீ போட்டுக்கிட்டது தான், உனக்கு யாரும் போடலை. 3 முடிச்சு என்னது? சூழ உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, நான். யார் சொன்னா? எல்லோரும் அதான் சொல்கிறாங்க. சொல்கிறவனா ஜெகத்குரா? உங்கள் அப்பா அம்மாவுக்கே தெரியாது, தாத்தா பாட்டிக்கும் தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அவங்க அப்பா அம்மாவே பிறந்திருக்க மாட்டாங்க, நீயும் பிறந்திருக்க மாட்டேன், நானும் பிறந்திருக்க மாட்டேன். அதனால் எது வரைக்கும் தேக அபிமானம் இருக்கோ, இதான் இந்த தேகம்தான் தேகம்தான், தேகத்துக்காக உயிரை விடுறான். நோய் தாங்க முடியல, அதனால் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு சொல்கிறாங்களா இல்லையா? என்ன காரணம்? அவனுடைய சிந்தனை ஃபுல்லாக அந்த உடம்புலேயே இருக்குது, அந்த காயத்திலே இருக்குது, அந்த துக்கத்திலே இருக்குது. அது பாவம், அது வேறு விஷயம். பாவத்தை பண்ணியிருக்கான், அதனால் அங்கே வைக்கிது சூழலில். அவன் அதில் அவனே கட்டிக்கிறான், அவனே முடிவு எடுத்துக்கிறான். யாராவது முடிவு எடுக்கிறாங்களா? சொல்கிறாங்களா அப்படி செஞ்சுக்கோனே? யார் சொன்னா? நல்லதெல்லாம் அது மாதிரி செய்ய மாட்டேறியா, தவறானதெல்லாம் கரெக்டாக செய்கிறியா? இயற்கை என்ன பண்ணுது? சரி போயிட்டு வா தம்பின்னு விசா கொடுத்துடுது. அப்போ நீங்கள் தேகமாக இருக்கிற வரைக்கும் நீ அல்பமாக தான் இருப்ப. கிரக அபிமானன், கிரகஸ்தம். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் குடும்பஸ்தன், எனக்கு பொறுப்பு இருக்குது, இதை பண்ணணும் அதை பண்ணணும். சரி எல்லாம் ரைட்டு தான், அது நடக்கலை, அதனால் நான் சாகுறேன். சாகுறானா இல்லையா? என் பையனுக்கு இப்படி படிக்க வைக்கணும்னு நினச்சேன், டாக்டர் சீட்டு கேட்டேன், பொண்ணுக்கு 250 பவுனில் நகை போட்டு அப்படி உன்னை எவன் இதெல்லாம் நினைக்க சொன்னான்? உன்னை எவன்டா நினைக்க சொன்னான்? அதெல்லாம் நீ ஏன் நினச்சிக்கிற? அதுதான் அது சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, நான் சொல்லலை, கிரக அபிமானனே மானேன்னு கிரகஸ்தம். மாப்பிள்ளைக்கு அப்பப்போ 5 பவுன் 10 பவுன் கொடுத்துட்டே இருந்தால் தான் பொண்ணை நல்லா வாழ வைப்பார். கார் வாங்கி கொடுத்தா தான் பொண்ணை வாழ வைப்பார். ஒரு இடத்த வாங்கி கொடுத்தா, அதுக்கு நான் சாவுறேன். எப்படியா இருந்தால் என் குழந்தை நல்லா இருக்கணும், நல்ல உயர்வான லட்சியமாக, உயர்வான குறிக்கோளா? எல்லாமே தப்பாக தானே இருக்குது. கேட்டால் ஸ்டேட்டஸ்ன்னு கூட சொல்ல தெரியாது அவனுக்கு. எங்கள் ஜாலியில், எங்கள் பரம்பரையில், எங்கள் ப்ரெஸ்டீஜில், எங்கள் ப்ரௌடில் என்னத்தை பண்ண? நீனா அப்துல் கலாமா? எதாவது கண்டுபிடிச்சியா? ஒரு சைக்கிளை ஒரு போல்ட்டு கண்டுபிடிச்சியா நீ? உன்னால் இந்த நாட்டுக்கு எவ்வளோ நஷ்டம் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் ப்ரெஸ்டீஜ். என்ன ப்ரெஸ்டீஜ்? உனக்கு எங்கேருந்து வந்துச்சு ப்ரெஸ்டீஜ்? நீ என்ன அப்படி பண்ணியிருக்க சொல்லு. சரி, அவங்களெல்லாம் நான் எக்ஸம்ஷன் கொடுக்குறேன். நான் இந்த உலகத்தில் யாருமே செய்யாத அரிய காரியத்தை பண்ணிட்டேன், இதனால் கோடான கோடி பேர் நல்லா இருக்காங்கன்னு ஒன்று சொல்ல. ஒன்றும் கிடையாதுல்ல. 3 வேளை சாப்பிட்ற, டாய்லெட்டை நிச்சயமாக நிரப்புற, எங்கேயோ நிரப்பிடுற போய், அப்புறம் ஆவுன்னு திரும்ப ஃபுல்லப் பண்ணுற, திரும்ப இறக்குற, இதெல்லாம் பண்ணிகிட்டுருக்க. சாப்பிட்றது, அலையிறது, குட்டி போடுறது, பயப்படுறது,
செத்து போகிறது இதான் உன் வாழ்க்கை. இன்னும் இதுக்கு மேலே உனக்கு வரலாறு ப்ரௌடு ஸ்ட்ராட்டஜி கேட்குறேன். கேடுகட்ட வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேங்கிறது கூட உனக்கு தெரியல. என்ன பண்ண சொல்லு. இல்லை சராசரியை விட நான் மேலே அதை பண்ணேன் இதை சொல்லு. அப்படின்னா உனக்கு ப்ரெஸ்டீஜ்னு கேட்குறேன். நான் வந்தேன், என்னை மதிக்கலை, என்னை வான்னு சொல்லலை. இப்போ வேதமே சொல்லுது, வா போ உக்காரு சௌக்கியமாலாம் கேட்காதுன்னு சொல்லுதே. அழகாக சொல்லி கொடுக்குது. சரீரே ஜீவ சஞ்சரித்தி. இப்போ சரீரத்தில் இந்த ஜீவன் சஞ்சாரம் பண்ணுது. அதை தான் இந்த ஜீவனை இப்போ 10வது பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பரபிரமத்தோடு சேர்க்கணும். அந்த மந்திரம் தான் இந்த மந்திரம். என்ன சொல்லுது பாருங்கள். சரீர ஜீவ சஞ்சரித்தி பிராகுதலை. ஹிருதயத்தில் 8 இதழ் கொண்ட தாமரை இருக்கா, அந்த பிராகுதலை அந்த தாமரை இதழில் கிழக்கு பக்கம் கிழக்கு பக்கம் புண்ணிய விருத்தி. புண்ணியம் இருந்தால் தான் கோயில் வாசலுக்கு வருவேன். கிழக்கு ராஜகோபுரம். அக்னேயாம் நித்ரா ஆலசிய, அதான் தமோகுணம். ரஜோகுணம் ஆலசிய அது எல்லாத்தையும் நீக்கிற அக்னிலிங்கம். தட்சிணாயாம் காரிய புத்தி, தவறானது எல்லாத்தையும் நீக்கி சிரவண மனன குரு. தட்சிணானாலே குரு, அதில் நீங்கள் வேறு. தட்சிணால யமலிங்கம், கிழக்கில் வந்து வருணலிங்கம், சாரி இந்திரலிங்கம். அந்த ஆமாம் தென் நார்த் ஈஸ்டா சவுத் ஈஸ்ட். இது என்னது வாயுமூலை என்னது, இது வந்து நார்த்து, இது வந்து மேற்கு. ஆமாம் நார்த் வெஸ்ட், அதுதான் வாயுமூலை. அங்கே தான் உனக்கு சித்தி தரப்படுது, சித்து ஸ்வரூபங்கிறது. வாயு சரீரம் தரப்படுது. இந்த வாயு சரீரம்னா நீங்கள் பிராணன் மட்டுமே நிற்கும், எல்லாத்தையும் ஒடுக்கிடுவோம் உள்ள. சூழ உடம்பு இல்லை, சூக்ஷ்ம உடம்பு இல்லை, காரண உடம்பு இல்லை, நான் வந்து புத்தியும் இல்லை, மனமும் இல்லை, புலன்களும் இல்லை, மனமும் இல்லை, புத்தியும் இல்லை, அகங்காரமும் இல்லை, சித்தமும் இல்லை, நான் அவித்யாவும் இல்லை, பிராணனும் இல்லை. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்யம். அந்த பிராணனும் இல்லைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அந்த பிராணனை வந்து வாயு சரீரமாக உங்களுக்கு கொடுக்குது இறைவன். எப்போ ஞான சரீரத்தை அடையிறதுக்கு முன்னாடி, ஞான வைராக்கியம் வரத்துக்கு முன்னாடி சத்தியத்தில் நின்று வாக்கு உண்மையே பேசி ஓங்காரம் ஜபித்து புனிதமான ஒரு வாழ்க்கையை நடத்துகிறவனுக்கு இந்த நார்த் வெஸ்ட்டில் வாயு மூலையில் வாயு சரீரம் கிடைக்குது. பிரணவ சரீரம்னு பேர், அதை பிராணன்னு பேர். பிராணன் இந்த சைத்தன்யத்தை மேல் நோக்கி அழைச்சிட்டு போகுது. இப்போ நம்ம ரவுண்டாக வட்டமாக சுற்றுறோம், தரையில் வச்சு தான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறோம். ஆனால் உடம்பை பொறுத்த வரைக்கும் கீழேருந்து மேலே ஒரு பாயிண்டில் வாயு சரீரம் கிடைக்கிறது. 10 வாயில் உதான வாயு சகசிராரத்தில் உள்ள சிவதலத்துக்கு செல்லுகிறது. அந்த சரீரத்தில் உங்கள் சித்து பயணிக்கிறது. அப்போ அது போட்டிருக்க ஆடை தான் பிராணன். புரியுதா? அதுதான் பிராண சரீரம். இது புரியுதா? நம்ம எங்கே போயின்னு இருக்கோம், பரம்பொருளை நோக்கி போகிறோம். இதெல்லாம் வாகனம் மாதிரி. இப்போ மண் சரீரம் எங்கே கொண்டு போய் விட்டுச்சு, குருகிட்ட கொண்டு போய் விட்டுச்சு. குரு என்ன பண்ணார், அது ஒன்று ஒன்றா மாற்றிக்கிட்டே வராரு. கழிக்க வேண்டியதை கழிக்கிறாரு, சேர்க்க வேண்டியதை சேர்க்குறாரு. 2 தான். பாவத்தையெல்லாம் கழிக்கிறாரு, எரிக்கிறாரு, புண்ணியத்தையெல்லாம் சேர்க்குறாரு, அதில் பயணிக்கிற. இப்போ மேற்கு திசை ஃபுல்லாக என்னது, உற்சாகம் சொன்னோமா? எப்போ உற்சாகம் வரும், எப்போ உத்வேகம் வரும், எப்போ ஆனந்தம் வரும், எப்போ மகிழ்ச்சி வரும்? நல்லா செய்யணும், சீக்கிரம் செய்யணும், சூப்பராக செய்யணும், அருமையாக செய்யணும், அப்படிலாம் எப்போ வரும்? உற்சாகம். பாவமெல்லாம் பாவத்திலே இருக்கான். எப்போதும் எப்படி இருப்பான்? பயந்துக்கிட்டே இருப்பான். நம்மளால் நடக்குமா, நடக்காதா, முடியுமா, முடியாதா, இருப்போமா, இருக்க மாட்டோமா, நாளைக்கு இருப்போமா, இருக்க மாட்டோமா, கிடைக்குமா, கிடைக்காதா, போகுமா, போகாதா, வருமா, இதே தான். ஒன்று இருக்காது, எல்லாத்துலேயும் துவைத்தம். பண்ணுறதெல்லாம் யார்? மனம், எண்ணங்கள், மாயை, மனம், எண்ணங்கள் எல்லாம் ஒன்று தான். மாயைன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது, எண்ணங்கள்னு சொன்னால் தாட் ப்ராசஸா,
என்ன தாட் ப்ராசஸ்ஸு? உங்ககிட்ட என்ன இருக்க போகுது எண்ணம்? அதே சிந்திச்சுட்டு கிடக்கிற. எங்கே போய் விடும்? டிப்ரெஷன் தான் பண்ணி விடும். அந்த எண்ணத்தை நிறுத்துறது தான் யோகம். சித்த விருத்தி நிரோதக. ஏகாந்தமாக இருந்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் குறைஞ்சி நிற்கும். ஏகாகிரம் நிறுத்தம் நிஷ்டை. நிறுத்தத்தில் தான் நிற்குது எல்லா எண்ணமும். எண்ணமே இல்லைன்னா ஹாப்பியாக இருக்கலாமே. எண்ணம் கெட்டு போகுதே, ஏதாவது கெட்டு போகுதா? அதனால் நீ எதாவது முடிவு எடுக்க போறியா? கெட்டு போகுதுங்கிறதும் ஒன்றுமே இல்லை. எண்ணத்தை எடுத்துன்னு வந்து கெட்டு போச்சு. பிறக்கும்போது மாதுளம்பழம் 10 வாங்கிட்டு வந்தியா கெட்டு போகுதுன்னு சொல்கிறதுக்கு? பிறக்கும்போது ஆப்பிள் 10 எடுத்துன்னு போக போறியா? அதுதான் நீ எதை இழந்தாய், எதை கொடுத்தாயோ இங்கிருந்து எடுத்து. அப்புறம் ஏன் என்னதுன்னு எப்படி சொல்லுவேன்? நீ அறிவில்லை உனக்கு, நீலாம் ஒரு படித்தவன் அப்படின்னு வேதம் சொல்லுது. பார்த்தீங்களா? என்னாச்சுன்னா இந்த இந்த நித்ரா ஆலசியம் தமோகுணம் ரஜோகுணத்தை எரித்து குருகிட்ட போகிறான். குருகிட்ட போனால் அது அந்த ஏரியா ஃபுல்லாக அவர் ஏரியா. எங்கேருந்து சவுத்து காலை வச்சோடனே உனக்கு தமோகுணம் ரஜோகுணம்லாம் ஓடும். துண்டை காணும், துணியை காணும். அதுலேருந்து உபதேசம் சிரவணமாகி மனநமாகி நிதித்தியாசனமாகி நிறுத்தியாம் பாப விருத்தி. எல்லாம் ஆணவம் கர்மம் மாயினால தானே பாவத்தை பண்ணுற. அந்த பாவ புத்தி எல்லாம் போய் பச்சுமை. இப்போ உன்னுடைய புண்ணியம் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? குருவை சந்தித்தாலே 50 தாண்டிடுவேன். 36லேருந்து அந்த தெற்கை பார்த்தாலே, நீங்களாம் வடக்கு பார்த்து தான் உக்காரணும் தியானம் பண்ணும்போது. வடக்கோ கிழக்கோன்னு சொல்லியிருக்கேன் முன்னாடி. வடக்கு பார்க்குறது நேரடியாக குருவை பார்க்குறது. ஏன்னா அவர் தெற்கை பார்த்துட்டு இருக்கார். நீ வடக்கை பார்க்கணும், அவர் தெற்கை பார்ப்பார். அப்பயே 51 ஆகிடுது. இப்போ நிறுத்திக்கு வரப்போ 60-70 ஆகிடும். மேற்கு திசை வர்ணலிங்கம் சொன்னேன் இல்லையா? மேற்குக்கு எல்லா பாவமும் எல்லா பாவமும் இல்லை, ஓரளவுக்கு ஒரு 75 பாவம் போயிடும். 75 புண்ணியம் ஏறி இருக்கும். அப்போ சத்துவகுணம் 75 வந்திருக்கும். அதில் நீ உற்சாகமாக பயணிக்கிற. இந்த நிறுத்தியை தாண்டிட்டாலே உற்சாகமாக பயணிப்பேன். அதுலேருந்து வாயு மூலை வாயுலிங்கம் வரைக்கும் நீ ஹாப்பியாக பயணிச்சுக்கிட்டு இருக்க. இனிமேல் உனக்கு வெற்றி மேலே வெற்றி தான். நிருத்தியம் தாண்டணும், அக்னிலிங்கம் தாண்டணும். குரு கிடைக்கணும். முதல்ல தெற்கு பக்கம் நீ கால் வச்சா தானே உனக்கு கால் வச்சா தானே. அங்கே பாப்ப விருத்தியை கடந்து பச்சிம கிரீடாத்தி நல்லா உற்சாகம் சந்தோஷம் விளையாட்டுத்தனமாக போவான். வாயவ்யாம் கமனே புத்தி. இப்போ 75% ஆச்சு புத்தி. அதாவது சத்துவகுணம் புத்தி தரக்கூடியது, சூக்ஷ்ம புத்தி தரக்கூடியது, அதுதான் சித்து. உனக்கு உபாதிகள்லாம் நீக்கப்பட்டிருக்க. உத்தரே அடுத்து வடக்கு திரும்புகிற. வடக்கு திரும்பி வாழ்க்கை லைஃபு அமைதியாக இருக்குது, ஆனந்தமயமாக இருக்குது. எல்லாம் மயம். எத்தனை மயம் இருக்கோ, அறிவு மயம், ஆனந்த மயம், எல்லா மயமும் ஏற்படும். அந்த ஷேடோ அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடவுளுடைய வெளிச்சம் மேலே பூரணமாக படுது. அதனால் நீ எங்கே இருக்க? இப்போ வாயுலிங்கத்தை கடந்து பயணிக்கிற. எங்கே போகிற? இப்போ ஈசான லிங்கத்துக்கு போகிற. எதுக்கு? பூரண ஞானத்தை அடையிறதுக்கு. 4 திசையிலையும் 4 முக்தி இருக்குது. சாலோகம், சாரூபம், சாமீபியம், அடுத்தது சாயுஜ்யம் பண்ணுறதுக்காக போகிறேன். அங்கே தான் ஈசான லிங்கம். அது வடக்கு பக்கம். அதில் குபேர லிங்கம் வச்சுருக்காங்க, பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த 8 தான் உண்மையான தத்துவம். பாக்கியெல்லாம் பக்தியினால் அங்கங்கே பின்னாடி வரக்கூடிய அடியார்கள் உருவாக்கின லிங்கங்கள். அது கணக்கில் வராது. இந்த மந்திரம் இதுதான் அதுக்கு ஆதாரம். ஆச்சா? அதுதான் 8 இதழ் கொண்ட தாமரை. அதுதான் உங்கள் ஹிருதயம். இப்போ பாப புத்தி போய் உற்சாகம் வாயு சரீரம், பிரணவ சரீரம், உதான சரீரம் கிடச்சி ஹாப்பியாக பறக்கிற. இன்று முதல் ஹாப்பி அப்படின்னு என்னாச்சு? வாயவ்யாம் கமனே புத்தி, சூக்ஷ்ம புத்தி கிடைக்குது. சரே சாந்தி, அமைதி கிடைக்குது. ஈசான்யே ஞானம், பூர்ண ஞானம்.
முன்னாடி கிடைச்சது அறிவு, கைட்லைன். அறிதல், தெரிதல், புரிதல் வரைக்கும் நடந்திருக்கும். இப்போ வந்து உணர்தலும் வாழ்தலும் ஈசானத்திலேருந்து நடக்க போகுது. உணர்தல் வாழ்தல் நடந்து ஈசானம் கடந்து கர்ணிக்காயம். கர்ணிக்காயம்னா விதைப்பகுதி. இந்த தாமரை இருக்குல்ல, எட்டிதழ் கொண்ட தாமரை, அது நடுவில் இருக்குது, உள்ள கர்ப்பகிரகத்துக்குள்ளே இருக்குது. உள்ளே போகிற வாசல்லேருந்து மூலவரை நோக்கி பயணிக்கிற அந்த பயணம் இருக்குல்ல, அது பேர் கர்ணிக்காம், விதைப்பகுதி. அதுதான் விதை. அதுதான் இந்த விதை பகுதின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. யோகம் வரைக்கும் இப்போ சித்தவிருத்தி நிரோதகன்னு சொன்னோம்ல, யோகத்தில் சித்தவிருத்தி நிரோதக யோகன்னு சொன்னோம்ல, இந்த விதையாக இருக்கக்கூடிய ஊற்று சோர்ஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பதிவுகள்ங்கிற சித்தமானது, அதுலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள், பதிவுகள், வாசனா, கர்மா எல்லாம் ஒரே வார்த்தை தான். மாயை, மனம் எல்லாம் டெம்பரவரியாக என்ன பண்ணுது, லாக் பண்ணப்படுது. நீங்கள் வந்து உங்கள் மனசை முதல்ல கைது பண்ணணும். அறிவால் தான் அதை கைது பண்ண முடியும். உங்கள் மனசை கைது பண்ணால் வாயை மூடி காதை துறன்னு சொல்லுவேன் அடிக்கடி. வாயை மூடு காதை துறன்னு சொல்கிறோம்ல, நம்ம என்ன பண்ணுறோம், காதை மூடி வாயை திறந்து வச்சுருக்கோம். காலையில் ஆரம்பித்தா அவ்வளோதான், நைட்டு படுக்கிற வரைக்கும் லொபல பொல 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 பொல. பேசாமல் இருந்தால் தமிழை செத்து போயிடுவானோ, அதோட பெருமை வேற சொல்கிறான் ஒருத்தவன். அது பெரிய உபதேசமாக, அது பெருமையாக எடுத்துக்கிட்டான். அதை அவன் வந்து உன்னை திட்டுறான், அது பேசாதீங்கன்னு சொல்லாமல் இப்படி பேசுகிறான். அது புரியுதா உங்களுக்கு? இவங்களாம் பேசாமல் இருக்க முடியாது. பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும். பக்கத்தில் எங்கே இருக்கு, வீட்டுக்கு வா. டைம் பாஸ் ஆக மாட்டேது, ஃபோனை வச்சுக்கிட்டு. அப்புறம் என்னமோ கனெக்டிங் பீப்புளாம். என்னது ஒரு கம்பெனியை போட்டு கனெக்டிங் பீப்புளாம். எதுக்கு? பேசியே சாவு, பேசிக்கிட்டே எல்லா பிராண சக்தி போயிடும், நீ செத்து போயிடுவ. அதான் கனெக்டிங் பீப்புளாம். அவன் சொல்கிற வாக்கியம் கரெக்டு தான், ஆனால் இவன் யூஸ் இருக்கா அதுக்கு, அதனால் இவனுக்கு வேஸ்ட்டு தான் இருக்குது. யூஸ் இல்லை, காசு தான் போகுது. ஏன்னா பேசாமல் இருக்க முடியாது, எனக்கு போர் அடிக்குது. யாரையாவது பேசணும். நான் இப்போ 3 நாள் ஆச்சு பேசி உனக்கு ஃபோனை போட்டு. அறிவு கட்ட மனமே புண்ணியம் செய், தினமும் மனமே புண்ணியம் செய். புண்ணியம் செய், அதுவே எல்லாமே உனக்கு வழி நடத்தும். புண்ணியத்தினால தான் நீங்களும் நானும் இங்கே உட்காந்துருக்கோம். என்னென்ன பேசுகிறேன், பேசினதே தான் பேசுது. வேறு என்னத்தை பேச போகுது? வேறு பேச முடியும், தெரியும். சங்கரர் வந்து இந்த மந்திரத்தில் அப்படின்னா சொல்ல போகுது, அது கேட்க போதா? அது பேசுகிறதும் வேஸ்ட்டு, இது கேட்குறதும் வேஸ்ட்டு. அதனால தான் இந்த மனதை கைது பண்ணணும். முதல்ல கைது பண்ணுறது தான் யோகம், தியானம், ஏகாந்தம். வாயை மூடுறது, காதை திறக்கிறது, ஆடியோ கேட்குறது. அதே மாதிரி மனதை கைது பண்ணி புத்தியை ரிலீஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், புத்தியை லாக் பண்ணிட்டோம், சுத்தமாக புத்தியை லாக் பண்ணிட்டோம். எவனும் புத்திப்படியே அவன் செயல்பட்டது கிடையாது. எனக்கு தோணிச்சு, நான் இப்படி நினச்சேன், நான் அப்படி ஒரு நினச்சிக்கிட்டேன். எல்லாத்துலேயும் மனம்தான் இருக்குது. ஏன்னா அறிவு பற்றியே நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு நினைக்கிறான். ஏன்? வெளியிலே போகிறான், உள்ளே போகல. உள்ளே போனால் அறிவு வந்துடும், உள்ளே போனவுடனே அறிவு வந்துடும். ரொம்ப லேட்டாகாது, உள்ளே போன உடனே அறிவு வந்து. உள்ளே போனாலே நீ அறிவு, வெளியில் போனால் நீ மனம். இன்னும் உள்ளே போனீன்னா சைத்தன்யம், கடவுள். உள்ளே போனீன்னா நீ அன்பு, அறிவு, ஆற்றல், ஆனந்தம், அமைதி. உள்ளேயே போக மாட்டேன், எனக்கு சும்மா இருந்தால் போர் அடிக்கும். ஏகாந்தமாக இருந்தால் ஞானம் பிறக்கும், போர் அடிக்காது. போர் அடிக்குதுன்னு சொல்கிறேன்னா நீ உள்ளே போகலன்னு அர்த்தம், அலையிறேன்னு அர்த்தம், வெளியில் லிமிட்டை தாண்டி வெளியில் நிற்கிறேன்னு அர்த்தம்.
சும்மா இருந்தால் போர் அடிக்குதுன்னு சொன்னால் உனக்கு அறிவே சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். இந்த நிலையில் மனதை கைது பண்ணுறது, டெம்பரவரியாக கைது பண்ணுறது யோகம். நிரந்தரமாக பீஜமாக இருக்குது. இப்போ அது கிளைய வெட்டுது, மரத்தினுடைய கிளைய வெட்டுறது மாதிரி அந்த எண்ணங்கள்லாம் இருக்கும், போக இச்சா இருக்கும். 4 தடைகள் 9 தடைகள் இருக்குதுன்னு சொன்னேன்ல. உங்களுடைய யோகத்துக்கு இறைவனை நீங்கள் சந்திக்கிறது உடம்பு, மனம், என்னது ஆதி வியாதி, அபிவேசத்தம், அபிரதி சொன்னமே, போக இச்சா, பொருந்தாத நிலை, ப்ளக்கில் பொருந்தாத நிலை, உடல் நோய், மனநோய். இது 4 பிரதானம். இது என்ன பண்ணுது? சித்தத்தை விக்ஷேபம் பண்ணுது, உடைக்குது, டிப்ரெஷன் பண்ணுது உங்களை. சொன்னமா? இந்த தடைகள் இருக்குல்ல, இந்த தடைகளை தாண்டி போனால் உள்ளே போ. இப்போ இந்த உள்ளே போகாமல் நீ வெளியில் நின்னா இதில் தான் நிற்ப. எதில்? அனவசித்தம், போக இச்சா, உடம்பு நோய், தலையை வலிக்குது, இடுப்பை வலிக்குது, காலை வலிக்குது. நல்லா இருக்கும் போதெல்லாம் எங்கேயாவது போய்டுறது. ரசிகர் மண்டலம் அமைக்கிறது. சரி, போய் தொலைக்கிட்டோம், போட்டோம். நேரத்தை வீணாடிக்கணும்னு அவன் வாழ்க்கை பாலாக போகணுன்னு இருக்குது. இந்த டீனேஜ்லேயே பிடிச்சிட்றான்ல, இப்போலாம் ஸ்கூல்லேயே பிடிச்சிட்றான். 12 வயசுலேயே எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்றான். எது அதுங்க கொஞ்சம் செய்ய கையை பயந்துக்கிட்டு இருக்காது, அதை வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிக்கிறான். தப்பே கிடையாது. அப்பா அம்மா பேச்சை கேட்கவே கூடாது. நீ உன் வாழ்க்கை நீயே முடிவு எடுத்துக்கணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இதுதான் அவன் டைலாக் பொழுதன்னைக்கு. பாப்ப புத்தி இதெல்லாம் போச்சா? இப்போது இந்த ஞானம் இருக்குல்ல, முன்னாடி சொன்ன யோகம் அனுபூதி கொடுக்கும், பரா அனுபூதி கொடுக்காது, அதாவது அகண்ட அனுபூதி கொடுக்காது. அதே மாதிரி இது ஸ்டாப் பண்ணும், டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணும். யோகத்தை விட்டு வெளில வந்தீங்கன்னா நீனும் வெளில வந்துடுவ. உன்னுடைய எண்ணங்கள்லாம் தலை தூக்கி தலை விரித்து ஆடும். உன் மனம், உன் மாயை, உன் எண்ணங்களை எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கு. அது நிறுத்தமாகி நிஷ்டை போய் சித்தியாகிற வரைக்கும் நீ உட்கார மாட்டேன்னா வேத விசாரம் பண்ணுனா அதுக்கு ஆதாரமாக ஒன்று இதில் கண்டெய்னராக சித்தம், அதுக்கு நெருப்பு வைக்கிறது தான் வேத விசாரம். அது புரியுதா? அப்படி கர்ணிக்காயாம் வைராக்கியம் உள்ள நுழைஞ்சி எப்படியாவது சுவாமியோட 2 கலந்துடணும்னு ஒரு முடிவெடுத்து எல்லாத்தையும் விட்றீங்கள, அது பேர் பரா வைராக்கியம். அதை நடுப்பகுதி தருது. கர்ப்பகிரகம் வந்தாச்சு. இப்போ அடுத்தது கேசரே ஸ்வாத்ம சிந்தா. கேசரேனா அந்த தேன் இருக்கிற இடம். தேன், அமிர்தம், பிரம்மம், அதுக்குள்ளே 2 கலக்கக்கூடிய சாயுஜ நிலை. அதை ஆத்ம விசாரம். இதுதான் ஒரு மனுஷனுடைய இயல்பான முக்திக்கான முடிவு, வரைவு, விளக்கம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படின்னு இந்த 203வது மந்திரம் சொல்லியிருக்கு. 204வது மந்திரத்தை நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதை மறக்கவே கூடாது. இந்த கிரிவலத்தை வச்சே நான் இந்த மொத்த ஞானத்தையும் கொடுக்க போகிறேன். ஆனால் ஈஸியாக புரியுதா இல்லையா? அருணாச்சல சிவ 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 அருணாச்சல சிவேல் முருகனுக்கு